மாப்பிள்ள இன்னைக்கு மட்டும் பார்த்தான்னு வை, எதையும் யோசிக்காத, போய் பேசிடு. பேசிடுறேன். என்ன பேசுவ? என்ன பேசணும்? பெண்ணு படிக்கிற ஸ்கூல் தெரியுமா? தெரியும். அங்கே போய் கற்றுக்கிட்டு வரியா? நான் வேணா எப்படி பேசவா? எப்படி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நீ அதை சொல்ல வேணாம். கண்ணை மட்டும் காட்டினா போதும். அவள் சொன்னாலே உனக்கு புரியாது, இல்லை கண்ணை காட்டினா புரிஞ்சிருமா? அப்போ ஐ லவ்னு சொல்லிடவா? அவள் ஏற்றி சொல்லிட்டா? சரியா, வரட்டும். எப்படி சொல்கிறேன்னு பாரு. பார்ப்போம். அவள் ஸ்கூலில் எல்லா மிஸ்ஸும் ஏதோ எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்காங்களாம். எங்கே? அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியல. எந்த டைமில் போகிறா வாரானே தெரிலல. 7 நாள் ஆச்சு அவளை பார்த்து. என்னால் ஒழுங்காக படிக்க கூட முடியல. மக்கா, லவ் பண்ணலாம், அதுக்குன்னு நம்ம வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது. மறக்கணும்னு நினச்சா ஒரு டைம் அவள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதில்ல. ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. நான் என் மாமா பொண்ணை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கேன். சூப்பர் ப்ரோ. எதாவது சொன்னாங்களா? இல்லை, ஒன்றும் சொல்லலை. இப்போ கொஞ்சம் பேசுகிறா. பரவாயில்லையே, நல்ல முன்னேற்றம் தான். ஆனால் இவ்வளோ நாள் மணக்கிட்டு இருக்கு, இறங்கி வர மாதிரியே தெரியலையே. நீங்கள் வேணால் ஊருக்கு ஊரேன்னு சொல்லி பாருங்களேன். சொன்னால் உண்மையாகவே பிடிச்சிருந்தா அங்கேருந்து ஏதாவது கொஸ்டின் வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே தேவா. இப்படி டெய்லி ரோட்டில் வெயிட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போகலாம்ல? நானே வந்திருப்பேன், பஸ்லேயே வந்திருப்பேன். அடுத்த வாரம் நீயே கூப்பிட்டாலும் என்னால் வர முடியாது. ஏன்? ஊருக்கு போகிறேன், விசா வந்துட்டு. ஓ, அந்த ஆளை பாரு, அதுக்குள்ளே அவுட்டிங்லாம் போயிட்டாரு. நீ எங்கே பேச போகிற? இளநீர் குடிக்கலாமா? வேணாம். பரவாயில்ல குடி, காசெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். இரு, நான் போய் பேண்டேஜ் அனுந்தேன். எப்போ கிளம்புறீங்க? அடுத்த வாரம். அடுத்த வாரம்னா? வெள்ளிக்கிழமை.
அத்தை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லலையா? சொன்னா பிடிக்கணும்ல, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு அவள் பார்த்தாலும் பார்க்கலாம்னு போய் பேசிடு. ம், பேசிடுறேன். என்ன பேசுவ? அவள் முன்னாடி இப்படி போய் நின்று அவள் கண்ணை பார்த்து, சத்யா, இது வரைக்கும் உங்ககிட்ட பேசணும்னு 1000 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு சொல்லணும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இப்படி உன் கையை பிடிச்சிட்டே பேசணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பேசாமல் 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஓகே சொல்லிட்டோம். 2 பேரா? இவன் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட நான் கெஞ்சணுமா? இனிமேல் அவள் பின்னாடி சுற்றவே கூடாதுன்னு சொல்ல தான் வந்திருக்கேன். சுத்தக்கூடாதா? அதை சொல்ல நீ யாரு? அதை அவ சொல்லட்டும். நீயா? தம்பி, மரியாதையாக பேசு. அவா சொல்லட்டுமா? அவனை கட்டிக்க போகிற பொண்ணு, ஒழுங்கா கிளம்பு. அவங்கள வேணாம்னு சொல்லிட்டா? அவள் சொன்னா அப்படியே நான் போயிடணுமா? அவள் விருப்பமே இல்லைனாலும் என்னால் அவளை கல்யாணம் பண்ண முடியும். என்ன மாப்பிள்ள கேட்குறாங்களா இல்லையா? பசங்களுக்கு பண்ணுமா? இருமாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். தேவா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனால தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இவனை என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா? உன்னை நான் கூப்பிட்டாலும் பசங்க வருவாங்க, பேச தான் வந்திருக்கோம். மக்கா, 2 பேரும் இனிமேல் அந்த ரோட்டில் பார்க்கவே கூடாது. முதல்ல ஸ்டீஃபன், இப்போ இவன். அவன் என்ன லவ் இல்லை, என்கிட்ட பேசுவாங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லைல்ல. நம்மளை மாதிரி பசங்களாம் லவ்வே பண்ணக்கூடாதா மாப்பிள்ள? பணக்காரன், அழகாக இருக்கிறவன், இவனுங்க தான் லவ் பண்ணணுமா? நம்மளை மாதிரி பசங்கள்லாம் சினிமாவில் தான் லவ் பண்ணுவாங்க போல். அவள் என்னை லவ் பண்ணணும்னு நினச்சதை விட என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசிட மாட்டாளன்னு தான் யோசிச்சிருக்கேன். அவன் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? அவளுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? அவன் ஏன் அவன்கிட்ட பேசணும்? தெரியல, இவ்வளோ நாள் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போ அதுவும் இல்லை. அவளோட திங்ஸ் ஏதாவது வச்சுருக்க? கொஞ்சம் இருக்குது. பக்கத்துலேயே போகலன்னா அப்புறம் எப்படி? பக்கத்துலலாம் போனதில்லை, தூரமாக இருந்து எடுத்துக்கிட்டேன். என்ன சப்பி போட்ட ஐஸ் குச்சும் சாக்லேட்டுக்கு வரும் தானே? ஆமாம். லவ் பண்ணுறவங்க ஃபுல்லாக இப்படி தான் இருப்பீங்க போல. சொல்லுமா. வீட்டு வாசல்லேருந்து வெளில வந்தால் கடை இருக்குது, இதுக்குமா நான் வரணும்? இந்த வாரேன் அவங்கள, ஒரு வேலை இருக்குது, வந்துடுறேன். யார் நீ? ஆம்பர், இது உங்களுக்காக தான். இதே என்கிட்ட தர?
சத்யா, கணேஷ் வந்தான். அவன் கூடயே வேலைக்கு சேர்த்து விடணும்னு சொல்லி கேட்குறான். அடுத்த மாதம் துபாய் போகிறானா, அதுக்குள்ளே உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லணும்? எப்படி நீ நினச்ச மாதிரி வேலைக்கு போயிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ண தானே போகிற? அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போனால் என்ன? எத்தனையோ பிள்ளைங்க அப்படித்தானமா போகிறாங்க. என்னால் உன்னை தெரியாதவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுமா. ஹலோ அப்பா, கேட்குதா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதான் சீக்கிரமாக வந்துடுவேன். உன்னை காணாமல் இருந்திருக்கலாம். என் உறக்கத்தை கெடுப்பாய் என தெரிந்திருந்தால். மணி நள்ளிரவு 3. ஆந்தை கூட உறங்கிவிட்டது. இந்த இரவுக்கு முடிவே இல்லையா? விடியாமல் போனாலும் போகட்டும். இந்த வழியை ஏற்க தயாராகி கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு சிகரெட்.